சிறந்தது யோகாசனம் என்கிறார் ஆசன ஆண்டியப்பன் அவர்கள். யோகாசனத்தை நமக்கு எளிய முறையில் விளக்க வருகிறார். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் இனிய உலகத் தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த யோகாசன கலை மக்களை நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்னும் பேற்றிற்கு இழுத்துச் செல்கிறது. மனிதன் ஆரோக்கியமாக நெடிது இனிது வாழ்வதற்கு கொடுக்கப்பட்ட இது ஒரு தவநிலை, இது பயிற்சி அல்ல என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மனிதனை மனிதனாக வாழவும், மனிதன் பிறருக்கு உதவியாக இருக்கச் செய்வதும், அவன் நினைத்தபடி நினைத்த காலம் வரை வாழ்வதற்கான ஒரு அற்புதமான தவநிலை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். வெளிநாட்டுக்காரர்களெல்லாம் தங்களுடைய கலையோ என்ற அளவுக்கு இன்றைக்கு அமெரிக்கா, லண்டன், ஆஸ்திரேலியா போன்ற மேலை நாடுகளிலெல்லாம் இக்கலையை மக்களுக்கு கட்டாயப்பாடமாக்கி அங்கே இந்த கலையை சிறப்பாக மக்களுக்கு கற்றுக் கொடுத்து வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். இருப்பினும் அங்கே உள்ள மக்கள் இந்தியாவுக்கே இந்த கலை உரித்தாக இருக்கின்ற காரணத்தினால் இங்கே தமிழகத்துக்கு வந்து கற்றுச் சென்று லட்ச லட்சமாக அங்கே சம்பாத்தியம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இன்றைக்கு உலகமெல்லாம் கம்ப்யூட்டருக்கு அடுத்தபடியாக அதிக வருமானத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான கலை இன்றைக்கு இந்த யோகக்கலையாக இன்ஜினியர் படித்தவர்கள் கூட இன்றைக்கு வெளிநாட்டில் சென்று அவர்கள் யோகத்தை தான் இன்றைக்கு மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து 3 லட்சம் 4 லட்சம் சம்பாத்தியம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலையில் இன்றைக்கு நமது அரங்கிற்கு எனது பயிற்சி சாலையில் யோகாசன ஆசிரியராக சீஃப் யோகா மாஸ்டருக்காக ஆனந்தன், பாலாஜி யோகா மாஸ்டர் அவர்களெல்லாம் யூனிவர்சிட்டியில் டிப்ளமா பெற்றவர்கள். எனது சீடர் மாணவன், அவன் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டு அற்புதமான சில ஆசனங்களை செய்வான். இப்பொழுதெல்லாம் ஏன் பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை நிறைய வருகிறது. அங்கே அடைப்பு இருக்கிறது, இங்கே அடைப்பு இருக்கிறது, அதில் ஆஞ்சியோகிராம் பண்ண வேண்டும், அங்கே பேஸ் மேக்கர் வைக்க வேண்டும் என்றெல்லாம் இன்றைக்கு டாக்டர்கள் சொல்லி லட்சக்கணக்கான ரூபாயை செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், நமது முனிவர்கள் ஹார்ட்டுக்கென்றே நிறகுஞ்ச ஆசனம் என்று ஒரு ஆசனத்தை வைத்திருக்கிறார்கள். நிறகுஞ்சம் என்றால் ஹார்ட்டிலே ஏற்படக்கூடிய பல்வேறுபட்ட சிக்கலான பிரச்சனைகளை கூட இந்த ஆசனத்தின் மூலமாக நீக்கிக் கொள்ளலாம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆசனத்தை கற்றுக் கொடுத்து ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் 60-70 வயது ஆனாலும் சரி, சிறுவர்களானாலும் சரி, இன்றைக்கு பிறந்த குழந்தைக்கே ஹார்ட்டில் பிரச்சனைகள் வந்து விடுகிறது. அவர்களுக்கெல்லாம் இந்த நிறகுஞ்ச ஆசனம் மிகவும் உதவிகரமாக இருக்கும். அதை பழகி அந்த ஹார்ட் பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என்று கேட்டு இப்பொழுது அந்த நிறகுஞ்ச ஆசனத்தை 3 பேரும் செய்யப் போகிறார்கள். என் அருமை மாணவர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு அப்படியே குப்புறப்படுங்கள். கையை முன்னால் காதுக்கு நேராக வைத்துக்கொண்டு தலையை கிளவை முட்டை அப்படியே நெருக்கி இன்னும் கொஞ்சம் நெருக்கணும். குட். காலை ஃப்ளாட்டாக வைத்துக்கொண்டு கை முட்டு தரையில் இருக்கணும். கை முட்டு தரையில் கொண்டு போ. அப்படி இருக்கணும். முடியுமானால் கையை கோர்த்து மேலே தூக்கலாம். என்னுடைய சீஃப் யோகா மாஸ்டர் ஆனந்த் அதை மாதிரி செய்கின்றார். பாருங்கள், நிறகுஞ்ச ஆசனம், கைதூக்கிய நிறகுஞ்ச ஆசனம் 3 பேரும் அற்புதமாக செய்கிறார்கள். பையன் முழுமையாக செய்கின்றான். ஏனென்றால் அது பிஞ்சு உடம்பு, சொன்னபடியெல்லாம் கேட்கும். இதுபோன்ற ஆசனத்தை நீங்கள் பெரியவர்கள், வயோதிகர்கள் நெஞ்சில் வேண்டுமானாலும் ஒரு தலையணையை வைத்து கொள்ளலாம். சதுர மெத்தையை வைத்துக்கொண்டு இந்த ஆசனத்தை காலை, மதியம், மாலை 3 வேளையும் செய்வீர்களானால் ஹார்ட்டுக்கு ஏற்படக்கூடிய, வாழ்வில் ஏற்படக்கூடிய அடைப்புகள், நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இவைகளெல்லாம் முழுமையாக நீக்கக்கூடியது. 5 வாழ்வில் எல்லாம் அடைத்து விட்டது,
அதை இனிமேல் ஹார்ட் தான் மாற்ற வேண்டும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அதையெல்லாம் தேவையில்லை. இது போன்ற ஆசனங்களை காலை மதியம் மாலை ஒரு 4-5 முறை செய்தாலே ஹார்ட் பிரச்சனையிலிருந்து இருதய பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளிவந்து விடலாம். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். அப்படியே காலை பின்னால் இழுத்து அப்படியே படுத்துக்கொள்ளுங்கள். நீண்ட மூச்சை வாங்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்யுங்கள். அப்படியே பாதத்தை கையை நன்றாக மேலே தூக்க வேண்டும். ஆகவே இது போன்ற ஆசனங்களை பழகி தீர்க்க முடியாத வியாதிகளெல்லாம் தீர்த்து என்றும் ஆரோக்கியமாக நீங்கள் இனிது வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.